ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன். ஷோல்டர் டிஸ்லொகேஷன் வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஷோல்டர் விலகுறதுன்னு சொல்லுவாங்க. லைக் இது வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப காமனாக வரும். வெயிட் லிஃப்டர்ஸ்க்கு வரலாம். லைக் ரொம்ப கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்யற எந்த வேலை பண்ற எந்த பர்சனாக இருந்தாலுமே இது வரலாம். லைக் ஷோல்டர் வந்து மைல்டா விலகி போயிடும். ஸ்விம்மர்ஸ், லைக் பவுலர்ஸ், ரொம்ப ஹெவியா வெயிட் லிஃப்ட் பண்றவங்க, இந்த ஆக்ஷன் ரொம்ப எக்ஸஸா பண்றவங்களுக்குலாம் இந்த டிஸ்லொகேஷன் ஆகும். ஸோ என்னன்னா, ஒன்ஸ் டிஸ்லொகேஷன் ஆயிடுச்சுன்னா அதை சுத்தி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் அண்ட் ஸ்ட்ரெயின்ட் ஆயிடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெறும் அந்த பெயினை மட்டும் அந்த டைமுக்கு சப்சைட் பண்ணி அதை நார்மலா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த திருப்பி நம்ம ஆக்டிவிட்டிஸ்குள்ள இன்வால்வ் ஆயிடுவோம். இங்கதான் நம்ம பண்ற மிஸ்டேக். ஸோ ஒன்ஸ் டிஸ்லொகேஷன் ஆயிடுச்சுன்னா அது சுத்தி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் அண்ட் ஸ்ட்ரெயின்ட் ஆயிடும். நம்ம இதை ரெக்கரண்டா திரும்ப 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 டிஸ்லொகேட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸை பெயினை ஒன்ஸ் கம்மி பண்ணிட்டு அதை சுத்தி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸை ப்ராப்பர் ரீஹேப் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்க அந்த ஷோல்டர்ஸ்னா திரும்ப திரும்ப அந்த டிஸ்லொகேஷன் ஆகாது. சப்ளக்சேஷனா இருந்தாலும் சரி, டிஸ்லொகேஷனா இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப அது ஆகாது. நம்ம ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன்ல இருந்து ரீஹேப் ஆல மட்டும் தான் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ரீஹேப் பண்ணாம வெறும் பெயின் ரிடக்ஷன் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப டிஸ்லொகேஷன்ஸ் இருக்கும். எந்த ஆக்ஷன்ஸ் லைக் சடனா நீங்க ஒரு பொருள் அடிக்கிறீங்க இல்ல பவுலிங் போடுறீங்கன்னா அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு டிஸ்லொகேஷன் ஆகுது ரொம்ப ரொம்ப காமன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்லொகேஷன் ஆயிடுச்சுன்னா ப்ராப்பர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.